வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.4ல் 19 சம் பார்க்க போகிறோம். இன்டெக்ரல் ஆஃப் 6x + 7 டிவைட் பை ரூட் ஆஃப் x - 5 இன்ட்டு x - 4 dx. ஸோ முதல்ல வந்து ரெண்டு தான் இருக்குது, ஒன்றா மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 6x + 7 வந்து டிவைட் பை ரூட் ஆஃப் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா x2 5x - 5x - 4x -9x + 20 ஹோல் டிவைட் பை இன்ட்டு dxனு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெஃபினேட் பண்ணால் மேலே உள்ள வேல்யூ வராது. ஸோ இது வந்து போன சம்மாக இருக்கேன். d by dx பார்த்தீங்கன்னா x2 - 9x of 20 வந்து பார்த்தீங்கன்னா 2x - 9. ஸோ இது வந்து நம்ம இந்த இதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ 6x + 7 வந்து பார்த்தீங்கன்னா d by dx of x2 - 9x + 20 into a plus b. ஸோ இதை டிஃபைன் பண்ணிங்கன்னா 2x - 9 into a plus bன்னு வரும். அப்போ 6x + 7 பார்த்தீங்கன்னா 2ax - 9a plus bன்னு வருது. ஸோ இதில் வந்து எக்ஸோட கரெக்டாக இடம் பார்த்தீங்கன்னா 6, இங்கே வந்து 2a. அப்போ 6 = 2a. அப்போ a = 6/2 which is equal to 3a. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா -9a + b வந்து பார்த்தீங்கன்னா 7. ஏக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -9 × 3 + b = 7. 9 × 3 வந்து 27 -27 + b = 7. இது 27 அங்கே போச்சுன்னா b = 34 ஆயிரும். ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6x + 7 வந்து எப்படி போடலாம்னா 2x - 9 × 3 + 34 போடலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 6x + 7 டிவைட் பை ரூட் ஆஃப் x2 - 9x + 20 dx வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் 2x - 9 into 3 plus 34 divided by root of x square minus 9x plus 20 dx. இப்போ இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெளியே எடுத்துகிறோம். 3 into integral of 2x - 9 whole divided by root of x square minus 9x plus 20 dx plus இதில் 34 வெளியே எடுத்துக்கிறோம். dx by root of x square minus 9x plus 20. So which is equal to 3 into I1 plus 34 into I2. Integral 1 வந்து integral of 2x - 9 divided by root of x square minus 9x plus 20 dx. இப்போ இதை t எடுத்துக்க போகிறோம். t = x square minus 9x plus 20 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dt by dx பார்த்தீங்கன்னா 2x - 9. அப்போ dt வந்து பார்த்தீங்கன்னா 2x - 9 into dx. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா integral of 2x - 9 divided by root of x square minus 9x plus 20 dx வந்து பார்த்தீங்கன்னா integral of dt by root t வரும். ஸோ root t இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t power -1/2 வரும். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t power 1/2 டிவைட் பை 1/2 வரும் ப்ளஸ் c1. இந்த மேலே கொண்டு போனீங்கன்னா 2√2 வரும். ஸோ நம்ம ஃபர்தராக இந்த மேலே 1/√2 இன்டெகிரேட் பண்ணால் 2√2 வரும். அதை சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் c1 t சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 into root of x square minus 9x plus 20 plus c1 வரும். செகண்ட் இன்டெகிரல் I2 வந்து பார்த்தீங்கன்னா dx இன்டெகிரல் dx பை ரூட் ஆஃப் x square minus 9x plus 20. ஸோ இதில் நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். x square minus 9x plus 20. இது வந்து 1/2 into b வந்து 9 ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம். 1/2 into 9 ஹோல் ஸ்கொயர். அப்போ 9/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ x square minus 9x plus 9/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20 minus 9/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். 9/2 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா x minus 9/2 ஹோல் ஸ்கொயரோட ஃபார்மு ப்ளஸ் 20 minus 9/2 எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 81/4. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா x minus 9/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 80 minus 81/4 வரும். which is equal to x square minus இது x minus 9/2 whole square minus 1/4. 1/4ங்கிறது 1/2 whole square வரும். ஸோ integral of dx divided by root of x square minus 9x plus 20 வந்து என்ன ஆயிரும் equal to dx by x minus 9/2 whole square minus 1/2 whole square. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா integral of dx root of இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா integral of dx by root of x square minus a square ஃபார்மெட்டில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா log of x plus root of x square minus a square plus cன்னு வரும். let x equal to let t equal to x minus 9/2 எடுத்துக்கோ. டிஃபைன் பண்ணிங்கன்னா dt by dx வந்து 1 வரும். அப்போ dt equal to dx வரும். அப்போ integral of dx by root of x minus 9/2 whole square minus 1/2 whole square equal to integral of dt by t square minus 1/2 whole square. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா log t plus root of t square minus 1/2 whole square plus c2 வரும். tக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா log of x minus 9/2 plus root of x minus 9/2 whole square minus 1/2 whole square plus c2 வரும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கொடுத்த சம்மம் வரும். log of x minus 9/2 plus root of x square minus 9x plus 20. ஏன்னா அதைத்தான் வந்து இப்படி மாற்றிருக்கோம். ஸோ அது அப்படியே வந்துடும் plus c2. ஸோ நமக்கு 3 into integral 1 plus 34 into integral 2 பார்த்தீங்கன்னா 3 into முதல் இன்டெகிரல் வந்து 2 into root of x square minus 9x plus 20 plus 34 into log of x minus 9/2 plus root of x square minus 9x plus 20 plus c.
ஸோ இது மல்டிப்ளை 6 into root 2 root of x square minus 9x plus 20 plus 34 into log x minus 9 by 2 plus root of x square minus 9x plus 20 plus c ன்னு வரும். இதான் ஆன்சர். அடுத்து 20th sum integral of x plus 2 divided by root of x 4x minus x square dx. இது டிஃபைன் பண்ணினா 4x minus x square டிஃபைன் பண்ணினா 4 minus 2x. ஸோ மேலே வந்து வேறு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து மேலே உள்ள டேர்ம் வந்து x plus 2 வந்து dy dx ஆஃப் நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இன்ட்டு a ப்ளஸ் b போட போகிறோம். ஸோ இது டிஃபைன் பண்ணினா 4 minus 2x இன்ட்டு a ப்ளஸ் b. அப்போ x plus 2 இஸ் ஈக்குவல் டு 4 minus 2x இன்ட்டு a ப்ளஸ் b. x plus 2 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 2ax ப்ளஸ் 4a ப்ளஸ் பின்னு வருது. எக்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2a வந்து 1, அப்போ a வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2. அதே மாதிரி 4a ப்ளஸ் b வந்து பார்த்தீங்கன்னா 2, 4a ப்ளஸ் b ஈக்குவல் டு a சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 into 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் b. இது வந்து மைனஸ் 2 வரும். மைனஸ் 2 ப்ளஸ் b ஈக்குவல் டு 2, அப்போ b வந்து 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து எப்படி மாற்றி எழுதலாம்னா 4 minus 2x இன்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் 4. therefore integral x plus 2 divided by root of 4x minus x square dx வந்து எப்படி மாறியது, இந்த 1/2 வெளியே எடுத்துங்க. மைனஸ் 1/2 into integral of 4 minus 2x divided by root of 4x minus x square dx plus 4 into dx by root of 4x minus x square. இது ஒரே இதில் எழுதி ரெண்டாக பிரிக்கணும். நான் முதல்ல ரெண்டாக பிரிச்சிட்டேன். which is equal to minus 1/2 into I1 plus 4 into I2. முதல்ல இன்ட்டு I1 எடுத்துக்கோங்க. I1 வந்து பார்த்தீங்கன்னா integral of 4 minus 2x divided by root of 4x minus x square dx. இதை t எடுத்துக்கிட்டிங்கன்னா t equal to 4x minus x square. dt by dx பார்த்தீங்கன்னா 4 minus 2x. அப்போ dt வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 2x into dx. அப்போ integral of 4 minus 2x divided by root of 4x minus x square dx வந்து பார்த்தீங்கன்னா integral of dt by root t வரும். இந்த ரூட் டி நம்ம ஏற்கனவே சொன்னால் டிஃபைன் பண்ணுறோம்னா 2 into root t வரும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 2 into root t வரும். அப்போ 2 into root t plus c1 வரும். டிக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 into root of 4x minus x square plus c1. இது வந்து இன்டெகிரல் 1 ஆன்சர். அது இன்டெகிரல் 2 பார்க்கணும். அடுத்து இன்டெகிரல் இது 2 பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் dx by root of 4x minus x square. ஸோ இது வந்து கீழே உள்ளதாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். கன்சிடர் 4x minus x square. மைனஸ் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் x square minus 4x இருக்குது. ஸோ இதில் வந்து 1/2 into b ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/2 into b வந்து 4 ஹோல் ஸ்கொயர். 2 கேன்சல் அப்போ 2 ஸ்கொயர் வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் வெளியே போட்டு x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2 ஸ்கொயர் அதை மைனஸ் பண்ணணும். இங்கே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இல்லாதனால 2 ஸ்கொயர் அப்படியே மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னா x minus 2 ஹோல் ஸ்கொயர் வரும். இது வந்து மைனஸ் 2 ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் x minus 2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் dx by root of 4x minus x square வந்து எப்படி மாறியது, integral of dx by root of 2 square minus x minus 2 whole square வரும். இப்போ x minus 2 t எடுத்துக்கிட்டீங்கன்னா dt by dx வந்து 1 ஆகும். இப்போ dt வந்து dx. அப்போ integral of dx by root of x square minus x minus 2 whole square is equal to integral of dt by root of 2 square minus t square வரும். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா integral of dx by root of a square minus x square ஃபார்மெட்டில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா sin inverse of x by a plus c. அப்போ இதுக்கு வந்து வேல்யூ போட்டிங்கன்னா sin inverse of t by 2 plus cன்னு வரும். டீயோட வேல்யூ போட்டிங்கன்னா sin inverse of x minus 2 divided by 2 plus c. அப்போ minus 1/2 into integral 1 plus 4 by integral 4 plus 4 into integral 2 வந்து equal to minus 1/2 into 2 into root of 4x minus x square plus 4 into sin inverse of x minus 2 by 2 plus c. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ minus root of 4x minus x square plus 4 into sin inverse of x minus 2 divided by 2 plus c. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.